ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு போயிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா 30 ரன்னால ஜெயிச்சிருந்திருக்கா. 2010க்கு அப்புறமா இப்ப இந்தியாவுக்கு எதிராக இந்தியால ஜெயிச்சிருந்திருக்கா. வெல் டன் டு தம். அந்த முதல் நாள் ரிவ்யூ போட்ட உடனே எனக்கு இந்தியா ஜெயிக்கும்னு தான் நம்பிக்கை இருந்தது. ஏன்னா they were in a very good position. 2வது நாளோட முடிவுலயுமே எனக்கு தோணித்து ஓகே ஸ்டில் ஐ டிடன்ட் திங்க் இந்தியா would lose the match. அதாவது அந்த நம்ம திரும்புற ஒரு சர்ஃபேஸ் அண்ட் ஃபாஸ்ட் bowlersக்கும் நல்லா அசிஸ்டன்ஸ் இருந்தது. We saw that against New Zealand, against the spinners they were found wanting in the previous home series. ஆனாலுமே எனக்கு இந்தியா அந்த மேட்ச் ஜெயிப்பான்னு தான் நம்பிக்கை இருந்தது. ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த 3வது நாளோட ஆரம்பத்துல வந்து பும்ராவையும் ஜடேஜாவையும் உடனே போந்திருக்கணும். ஸோ தட் சவுத் ஆப்பிரிக்கா டிட் நாட் கெட் டு as many runs that they got toன்னு. இன்னொரு கேஸும் இப்ப சுப்மன் கில் வந்து முதல் இன்னிங்ஸ்க்கு அப்புறமா அவரால் 2வது இன்னிங்ஸ்லயும் விளையாட முடியல, முதல் இன்னிங்ஸ்லயும் விளையாட முடியல. இஸ் பின் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் நவ். ஆனாலுமே நான் என்ன சொல்றேன்னா 124 ரன்னு அப்போனண்ட்டுக்கு வந்து ரபாதால விளையாட முடியல. சரவணன் முத்துசாமி இன்னொரு ஒரு ஸ்பின்னர் அண்ட் would have helped to the batting also அவரையும் உக்காத்தி வச்சுட்டா. ஸோ அந்த கேஸ்ல வந்து எவ்வளோ கஷ்டமான பிச்சா இருந்தாலுமே இந்தியா has got more resources to be able to play well on it than சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் லைனப் வந்து நிறைய பேர் இந்த 30 ஆவரேஜ் தான் வச்சிருந்திருக்கா. ஆனாலுமே இப்ப ஒருத்தர் விளையாடின நாக்கு பஹூமா விளையாடின நாக்குனால they got there. இந்தியா have got enough resources to trounce that. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப இந்த பேட்டிங் லைனப் பார்த்தோம்னா இதுக்கு மேல வேற யாராவது உள்ள வர முடியுமான்னு கேட்டா நான் இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாய்மேன் சுந்தர கரெக்டா நம்பர் 3க்கு ப்ரமோட் பண்ணா அவர் வந்து he was India's best batsman in this match. துருவ் ஜுரேல் வந்து ரன் அடிச்சிருந்திருக்கார், ரிஷப் பந்தும் ரன் அடிச்சிருந்திருக்கார், ஜடேஜா வந்து பின் ஸ்கோரிங் ரன்ஸ் ஃபார் லாங் டைம் இன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் போது அப்புறமா அக்ஷர் பட்டேல் ஆல்சோ. ஸோ இந்த பேட்டிங் வேணப்ப ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் நீட் டு இம்ப்ரூவ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சனல். அந்த டிஃபென்சிவ் டெக்னிக் அகேன்ஸ்ட் ஸ்பின்ல வந்து நம்ம நியூசிலாந்துக்கு எதிராகவும் பார்த்தோம், இப்பயும் பார்க்குறோம். எந்த மாதிரி பிச்சை கொடுத்திருந்தா கூட இந்தியா வந்து இந்த 124 ரன் வாட்டேன்னா opposition does not have Rabada and Muthuswamy, they also don't have a couple of resources that would have aided them in this case. So India அந்த மேட்சை ஜெயிச்சிருந்திருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன பார்த்தோம், கிரெடிட் டு சவுத் ஆப்பிரிக்கா. பபுமா வந்து அந்த 55 அந்த 2வது இன்னிங்ஸ்ல அவரே தான் விளையாடினார். And with the resolute defense that he showed against spin, he gave South Africa some game a total. நான் ஒண்ணுமே இந்தியா தான் ஜெயிக்கும்னு நினைச்சேன். ஆனா we saw the job that they did. இப்ப இந்தியா பத்தி பேசினேன்னா இப்ப டெக்னிக்னு சொன்னேன். நிறைய பேர் நன்னாவும் விளையாடிருந்திருக்கா அவ்வளவு வருஷமா. ஆனா இந்த சேம் சிச்சுவேஷன் they been getting out in the same way. அதனாலதான் இந்தியா வந்து எங்க போய் எவ்வளவு நன்னா விளையாடினாலுமே அந்த நியூசிலாந்து சீரீஸ்லயும் பார்த்தோம், இப்பயும் பார்த்தோம், அந்த டிஃபென்சிவ் டெக்னிக் அகேன்ஸ்ட் ஸ்பின் ஹஸ் பின் ஃபவுண்ட் வாண்டிங். ஆனா அவ அதை மாத்தவே இல்லை. அதுதான் இஸ் மோர் ஆஃப் டிசப்பாயிண்டிங் திங். இப்ப அப்படி இருக்கும்போது அந்த பிச்சை பத்தி பேசணும்னா 2 திங்ஸ். நான் நிறைய பேருக்கு பதில் போட்டிருந்திருக்கேன். அதாவது கௌதம் கம்பீர் வந்து said இந்த பிச் வாஸ் வாட் he வாண்டட்னு சொன்னார். நிறைய பேர் அவரை குறை சொல்றா. நான் எல்லா போஸ்டுக்கு அடியிலுமே அவர் கரெக்டா தான் சொன்னாருன்னு நான் சொன்னேன். எதனாலன்னா இந்த பிச்சு பேட்டிங் கஷ்டமா இருந்தாலுமே இந்தியா ஷுட் ஹாவ் த ரிசோர்சஸ் மோர் தென் சவுத் ஆப்பிரிக்கா டு வின். நான் சொன்ன மாதிரி இப்ப இந்தியாவோட பேட்டிங் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு 40 ஆவரேஜ் இருக்கு. இந்தியாவோட பவுலிங்னு பார்த்தோம்னா இட்ஸ் பெட்டர் தென் சவுத் ஆப்பிரிக்கா. நான் முதல் நாள் ரிவ்யூல என்ன சொன்னேன், இப்ப இந்தியா வந்து ஒரு ஸ்பின் பேஸ்ட் அட்டாக்கோட தான் போறா. அப்புறமா பும்ரா. சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கே இப்ப மார்க்கோ யான்சன் நியூ பாலுக்கு அப்புறமா சாதாரணமா அவ்வளவு எஃபெக்டிவா இருக்க மாட்டார். கார்பின் போஷ் வந்து ஷார்ட் ஆஃப் லெங்ஸ் தான் போடுவார். வியான் முல்டர் வந்து அவரோட பவுலிங்கை போட்டு விக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அவர் வந்து அந்த 5 ஓவருக்கு அப்புறமா அவர் பவுலிங்கே போடல. கேஷவ் மகாராஜ் ஆல்சோ டிடன்ட் கம் இன் டு திஸ் மேட்ச். முதல் இன்னிங்ஸ்ல வெண்ட் அட் 4 run over. இந்த கேஸ்டுமே இந்தியாவே இந்த மேட்ச் தோக்குறான்னா இது ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அது வந்து
இன் தட் கேஸ் இப்ப நம்ம பார்த்துட்டோம். நியூசிலாந்துக்கு எதிராக பிச்சை உடைச்சா என்ன ஆகும்னு பார்த்துட்டோம். இந்த கேஸ்ல பிச்சை உடைச்சா என்ன ஆகும்னு பார்த்துட்டோம். அது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் சொல்றதுக்கு. ஆனா நான் முன்னாடியே சொன்னேன், இப்ப 12 வருஷம் எப்படி ஜெயிச்சுன்னு இருந்தா அந்த ட்ரெடிஷனல் சப்கான்டினல் விக்கெட், அதாவது முதல் 3 நாளுக்கு பேட்டிங் நல்லா இருக்கும், அப்புறமா அந்த 2 நாள் வந்து உடைஞ்சு திரும்பும். அந்த மாதிரி பிச்சை ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆனும். ஏன்னா என்ன ஐடியல் வேர்ல்ட் இந்தியா ஷுட் பி ஏபிள் டு வின் ஆன் திஸ் பிச் நான் அதுவும் சொல்றேன். ஆனா இந்த கேஸ்ல வந்து நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கும் போது they have to revert back to what they were doing given the circumstance. இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தா வந்து இந்த ட்ரெடிஷனல் சப்கான்டினென்டல் சர்ஃபேஸை கொடுத்தா ஐ திங்க் இட் வில் போர்ட் வெல் ஃபார் இந்தியா. என்ன பண்றான்னு பார்க்கலாம். இப்ப பிளேயிங் 11 சேஞ்சஸ்னா இந்தியா வந்து அதே 11 தான் போவான்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா வந்து டு மேக் த டைம் ஈஸியர் கண்டிப்பா அடுத்த மேட்ச் வந்து நான் சர்வனன் முத்துசுவாமி அஹெட் ஆஃப் கைல் வரேனையாவது விளையாடுவேன். இப்ப ரபாதா ஃபிட்டா இருந்ததுன்னா யார உக்காத்தி வைக்க போறான்னு தெரியல. ஒருவேளை கார்பின் போஷ உக்காத்தி வைப்பாளா, இல்ல what they could also do is if they think இந்த ஸ்பின்னரை வச்சு ஓட்டிடலான்னு நினைச்சு பார்த்தான்னா as a gamble they could play ரபாதா ahead of Kyle Verreynne itself. அந்த மாதிரியும் ஓட்டிடலாமான்னு. ஏன்னா மார்க்கோ யான்சன் கேன் பேட் அண்ட் கார்பின் போஷ் கேன் பேட், சைமன் ஹார்மனும் ஒரு அளவுக்கு பேட்டிங் விளையாடுவார். ஸோ they could do it in that way. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப ரயன் ரிக்கில்டன் வந்து என்ன சொல்றது, ஓப்பனிங் தான் இறங்கியிருந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த கன்சிஸ்டன்சி ஹஸ் பீன் an issue. அதை மாத்த மாட்டா. Tony Rizorzi, according to me, if he opens ahead of Ryan Rickelton, then they don't have to play Kyle Verreynne as a keeper. எனக்கு பொறுத்த வரைக்கும் that combination will be better for South Africa. பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்க பண்ணுங்க. மை பெயின் வாட்சஸ்.